கேரளாவில் இரட்டை குழந்தைகள் உட்பட 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் ராணுவ வீரர்கள் 19 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அடையாளத்தை மறைத்து புதுச்சேரியில் பதுங்கியிருந்தவர்கள் AI தொழில்நுட்பம் மூலம் CBI-இடம் சிக்கியது எப்படி? கேரளாவில் 19 ஆண்டுகளுக்கு முன்பு இளம் பெண்ணை ஏமாற்றி கல்தா கொடுத்துவிட்டு அவருக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கும் தந்தை என்பதை மூடி மறைக்க 3 பேரையும் கொலை செய்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இராணுவத்தில் தன்னுடன் பணியாற்றிய நண்பருடன் சேர்ந்து கொலை பாதக செயலில் ஈடுபட்டவர்கள் கூண்டோடு CBI வலையில் மாட்டியுள்ளனர். கேரளாவையே உலுக்கிய சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? கொல்லம் மாவட்டம் அச்சல் பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சனி. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரராக இருந்த திவில்குமார் என்பவருடன் பழகியுள்ளார். ரஞ்சனிக்கு 24 வயதான போது கடந்த 2006ஆம் ஆண்டு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன. திருமணம் ஆகாமலேயே குழந்தை பிறந்ததற்கு திவில்குமார் தான் காரணம் என கூறப்பட்டது. அதனை ஏற்க திவில்குமார் மறுத்ததால் DNA பரிசோதனைக்கு மகளிர் ஆணையம் உத்தரவிட்டது. இதையடுத்து 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஞ்சனி மற்றும் அவருக்கு பிறந்த 17 நாட்களே ஆன இரட்டை பெண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டன. இந்த கொலை வழக்கில் திவில்குமாருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இராணுவத்தில் தன்னுடன் பணியாற்றிய கண்ணூரைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவருடன் சேர்ந்து தாய் மற்றும் குழந்தைகளை கொலை செய்தது உறுதியானது. இவர்கள் இருவரும் பதான்கோட்டில் உள்ள இந்திய ராணுவ ரெஜிமெண்டில் பணியாற்றி வந்தனர். 3 கொலை வழக்கு பூதாகாரமாக வெடித்ததும் திவில்குமாரும் ராஜேஷும் இராணுவத்திலிருந்து தப்பி ஓடியதாக இராணுவம் அறிவித்தது. அவர்களை தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று கேரள போலீசார் அறிவித்திருந்தனர். இருந்தபோதும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாததால் கடந்த 2010ஆம் ஆண்டு இந்த வழக்கை CBI-க்கு மாற்றி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்த CBI அதிகாரிகள் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியை நாடினர். அதன்படி தலைமறைவான முன்னாள் ராணுவ வீரர்கள் இருவரும் தற்போது எப்படி இருப்பார்கள் என AI தொழில்நுட்ப உதவியுடன் போட்டோவை வடிவமைத்தனர். அந்த போட்டோவில் இருப்பவர்கள் புதுச்சேரியில் இருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது. உடனடியாக புதுச்சேரிக்கு விரைந்து சென்ற CBI அதிகாரிகள் இருவரையும் அதிரடியாக கைது செய்து கேரளாவுக்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையில் இருவரும் தங்களது அடையாளம் மற்றும் பெயரை மாற்றியது அம்பலமானது. அந்த பெயரில் புதுச்சேரியில் வீடு வாங்கி அதே அட்ரஸில் ஆதார் அட்டையும் வைத்திருந்தது தெரிய வந்தது. திவில்குமார் பிரவீன்குமார் பெயரிலும் ராஜேஷ் விஷ்ணு என்ற பெயரையும் மாற்றியதுடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டு புதுச்சேரி வாசியாகவே வாழ்ந்து வந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் எர்ணாகுளம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க CBI முடிவு செய்துள்ளது. கேரளாவில் இரட்டை குழந்தைகள் உட்பட 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் ராணுவ வீரர்கள் 19 ஆண்டுகளுக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.